எப்ப வந்த? எப்ப? சண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்ப வந்த? எப்ப என்ன நீ அங்க பார்த்த? நேத்து சாயந்தரம் கடற்கரையா கையில ஒரு விளக்கு மாத்த வச்சுட்டு ஒரு கப்பு வச்சுட்டு பொங்கரிச்சுட்டு இருந்தியா? வருதா போவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முந்தா நாள் தான் போய் டவர்ல மாட்டிக்கிட்டோம். முந்தாடி போறது கடல்ல. விளையாட்டு போயிட்டு போ. கட் பண்ணா தென்னதோப்பு. நான் காச்சா கேக்குறேன் போய் வேண்டுட்டு வா. இன்னும் 5 மாசம் அவங்க ஆடு ஓட்ட. உன்னை கொன்றிடுவேன். ஆறு. ஒண்ணுதான். கொண்டு விடுவியா? ஆமாண்டா. என் கூட்டுக்காரிக்கு நான் ஒரே பிரச்சனை தாங்க. ஏன் கட்டி 5 பேர் கட்டி வச்சுக்கிறேன். அவங்க எவரையும் சொல்லதே அவங்க. கொடால குடிக்க போகுது. மறுபடியும் என்ன செரு பொட்டிதான் குடிச்சேன். இப்பதான் நல்லதெல்லாம் ஊத்துறாங்க. எதுக்கு குடிச்ச? கோபம் வருதப்பா. ஒத்துக்கு தாத்தா கோபம் ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. ஆமாங்க. சரி இது வேண்டாம், அதிகாரத்தை இதெல்லாம் எப்ப பொறுக்கணும்? என்னது? இதெல்லாம் எப்ப பொறுக்கணும்? விழிப்பு வந்துட்டேன். என்னதுடா? பண்ணக்கோழி மேல எங்குது? தலையில மேல அதான் ஒரு செம்ம குத்திக்கிற. ஏய், பச்சா கோயிலுக்கு பொறுக்கணும், விழிப்பு வந்துட்டியா? அது பண்ண கோழி மயிர் இல்ல, அது என்னுடைய ரத்தின கல்துரம். அப்பா ரத்தின கழுத்துறாவா? இது எதுல செஞ்சது? இது 9 வகையான ரத்தினத்தால் செய்யப்பட்டது. 9 வகையான ரத்தினமா? ஆமா. என்னன்னா தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், முத்துராகம், இப்படி 9 அது என்ன? நவரத்தினங்கள். 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 9 வகையான நவரத்தினங்கள். வயசாகி போச்சு. சரி சரி. ஏங்க தங்கம், வைரம், வெள்ளி, துத்தநாகம், கோமேதகம், புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய அதே சுத்தநாகம் தான். ஏங்க சுத்தச்சோட்டு மகனும் தங்கத்துல நம்ம கிட்ட இருந்தா நான் பண்ணா 3 ஊரா ஆடிக்கிட்டு மூணு பேருக்கு இந்த பிரச்சனை. சுத்தச்சோட்டு மகனும் தான் நம்ம ஊரா அப்படி தெரியும். ஆளுக்கு 1000 ரூபாய் காய்ச்சிங்க கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வீட்டுல விட்டுட்டு ஒழுங்கா அது போண்டா கோழி மேல ஒத்துக்க. உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க மத்தியில உனக்கு எடுக்க ஒரு சின்ன பஞ்சாயத்து. தங்கமா தான் ஒண்ணு ஆகாது. நான் சொல்ற மாதிரி போண்டா கோழி மேல தான் நான் சொன்ன மாதிரி தங்கமா தான் ஒண்ணு ஆகாது. போண்டா கோழி மேல தான் சொல்றது போடணும். நெருப்புக்கு எதிரான பொருள் எதுவுமே கிடையாது. நம்ம மேட்டூர் பொட்டல் சீர் பிளான்ட்ல பொட்டலுக்கு அப்படி சுத்தச்சோட தண்டவாளத்தை விட்டா பச்சை தண்ணியா வந்து அது ஊத்துதுங்கற. நெருப்புக்கு எதிரா எந்த பொருளாவது இருக்குதா? இல்ல. ஒத்துக்காதே போண்டா கோழி மேல. ரைட். போண்டா கோழி இல்ல இல்ல மறுபடியும் வேண்டாம் வாங்க. வேகமா தோக்கனா வலிக்குது. வேண்டாம். என் பெயரோ என் பெயரோ என் பெயரோ ஏற்கனவே கொடலூர் கொலியாட்டங்கிற ஏன் அப்படி நிக்கிற? என்ன பண்ண ஜனங்களுக்கு தெரியாதே போயிரு. என்னங்க பேரு? சகுனி பூபதி. 4 கிலோவில் ஒரு சாவல் தாரேன். 4 கிலோவில் ஒரு சாவல் தாரேன். தேங்காய் பழம் கலப்பரம் பத்தி விற்கிறான் தாரேன். என் பாட்டி செத்து ஒரு மாதிரி பிடிக்குது. என் பாட்டி செத்து போ இப்ப சொல்லு. என் பாட்டி செத்து ஒரு மாதிரி ஆகுது. அவளுக்கு இன்னும் ஜவுளி கட்டல. வந்து கட்டினீங்கன்னா நான் எவ்வளவு அமௌண்டா கொடுத்துறேன். போடாத. என்ன பத்தி உனக்கு தெரியாது. காலை புடிச்சு கீழே அடிச்சு மேல விட்டுடா வைக்க. ஆடிக்கு ஒரு எலும்பு, அம்மாவாச்சிக்கு ஒரு எலும்பு படக்கு படக்கு படக்கு. என்ன காலை புடிச்சு கீழே அடிச்சு மேல தூக்கி வச்சா இருக்கட்டும் சாமி. என் பெயரோ சகுனி பூபதி. என் தந்தையாரோ சகுமலராஜன். ராஜன் தந்தையா? ஆமா. தாய் என் தாயாரோ கோமுகவல்லி. கோமுகவல்லி கோமுகவல்லிக்கும் சகுமல ராஜனுக்கும் உன்னோட உடன்பிறப்புகள் எத்தனை பேர்? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? நீங்க எத்தனை பேர் போறீங்க? எது சொல்றாங்கன்னா ஒரு அடியில் கொண்டு போடுவேன். கடல் பட்டி விட்டு தாண்ட மாட்டேன். இல்ல அப்படி அடிக்கிறதுனா தேங்காய் போட்டுட்டேன். இல்லைன்னா எரிய உரிச்சிட்டு போயிடும். என்ன சொல்றடி? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? அடிக்கடி பாத்ரூம்
வேலை. அத்தனை நத்தனுக்கு வேலை. அந்த வாட்டம் அப்படியே வருது. எத்தனை பேருக்கு போறீங்க? நாங்க சரியா சரியா ஒண்ணா ஒண்ணா. இது அதிகம். ரெண்டா? இது இன்னும் அதிகம். ரெண்டு அதிகமா? ஆமா. மூணா? இன்னும் அதிகம். அதெல்லாம் 3 அது அதிகமா? ஆமா. இன்னும் எத்தனை பேர்? நாங்க சரியா 104 பேர் தான் வரணும். ஒரு மணிக்கு வந்தா சரியா 100ன்னா நீ 104. கவர்மெண்ட் கமர்றது உங்களாலதான். ஏனடா? ஆமா சார், மொத்தம் 204. ஆமா. சரி, 104 பேர் பிறந்து உங்க நாடு எதுங்க? அதற்கு முன்பதாக எங்களுக்குள் என்ன ஆனது? என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் என்ன ஆனார்கள் தெரியுமா நண்பா? என்ன ஆனது தெரியுமா? எங்கள் 104 பேருக்கும் என்ன வேலை? என்ன வேலைங்க? தினந்தோறும் காட்டிற்கு சென்று வேட்டையாடுவோம். அப்படி ஒரு நாள் ஒரு தினத்திலே 104 பேரும் செல்லும் பொழுது என் காலிலே ஒரு சிறிய கல்லாகப்பட்டது இடித்து விட்டது. ஆமா, ரத்தம் பெருகி ஓடியது. என் அண்ணன்மார்கள் எல்லாம் பார்த்தார்கள், தம்பி மீது இந்த கல் தானே இடித்தது, அப்படி என்று நோண்டி மலை பருவதும் போல் குவித்தார்கள். எப்படி? உன் கால்ல பட்ட கல்லு கல்லையே இந்த நோண்டி போட்டாங்க. ஒவ்வொரு கல்லா நோண்ட வெறும் கல்லாவே வருது. ஆமா, இந்த கல்லா சொல்லி மலை போல குமிக்கிறாங்க. மலை பருவதம் போல் குவித்தார்கள். அண்ணா, அதை பார்த்த துரியோதனன், ஏப்பா நாளைய புண்ணிய சண்டையோ சமர்போரோ வந்தா நாம 100 பேரு, அவங்க 104 பேரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சா கூட எங்க பக்கம் 4 பேர், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிடிச்சா கூட உங்க பக்கம் 4 பேர், எங்க பக்கம் 4 பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்படி என்று நஞ்சார கொடிவேந்தன் என்ன செய்தான் தெரியுமா? எங்களை கொல்லவே எண்ணம் கொண்டான். சூதினால் அழைத்து எங்களை எல்லாம் 104 பேரையும் கல்லறை சிறை கட்டி போட்டடைத்தான் அன்றைக்கு. 104 பேர்த்தையும். ஆமா, அப்படி போட்டு தினந்தோறும் என்ன அண்ணா ஆகாரம் கொடுப்பான். உயிர் வாழ்வதற்கு என்ன சாப்பாடு கொடுத்தார்? தொட்டாங்குச்சி பார்த்திருக்கிறியா? அப்படின்னா தேங்காய் தொட்டி. தேங்காய் தொட்டி அது மேல் மூடியில ஒரு மூடி கூழ் தான் கொடுப்பான். அது அடிமூடியில் கூட இல்ல. கண்டால பாவி. அப்படி தினந்தோறும் கொடுத்தான். என் அண்ணன்மார்கள் எல்லாம் பார்த்தார்கள், அனைவரும் ஆண்டு மடித்து விட்டால் இந்த துரியோதனை பழி வாங்க முடியாது. ஒரு தொட்டி கூட குடிச்சா யாரும் உயிரோட போறதில்ல. ஆமா, இத குடிக்க எல்லாம் தேவோம். அதனால என் அண்ணன்மார்கள் எல்லாம் பார்த்து அந்த 103 பேர் கூளையும் எனக்கு ஒருவருக்கே கொடுத்தார். ஒன்றையாச்சும் உயிரோடு இரு, நாங்க செத்தா சாவறோம் அப்படின்னு எல்லா கூலையும் உங்க கொடுத்துட்டாங்க. உண்மைதான். நீங்க எல்லாம் மீது அண்ணன் தம்பி 103 பேரும் 103 பேரும் என் கண் முன்னாகவே அனைவரும் ஆண்டு மடிந்து விட்டார்களடா நண்பா. நாளைக்கு கருவாடு போல ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஒவ்வொருத்தரும் அப்படியே சுருண்டு செத்தாங்க. ஒவ்வொருத்தரும் என் கண் முன்னாகவே இறந்தார்கள். நண்பா, அந்த துரியோதனன் இடத்திலே எப்படி இருக்கிறேன்? பள்ளியிலே பகை, உதட்டிலே உறவோடு இருக்கிறேன். உறவு. ஆமா, இப்போது நான் ஜகினி. இதற்கு முன் நான் யார் தெரியுமா? நான் தான் சனி பகவான். ஜனி பகவானா இருந்த உன்னை ஜகனியா படைத்தது யார்? ஏன் இப்படி இருக்க வேண்டும்? சகுனியாக ஏன் இருக்க வேண்டும்? ஆதிமாயன் கண்ணன் அருளால் நீ சனி பகவான், நீ அந்த துரியன் குடியை கெடுக்க வேண்டும். அதனால் நீ துரியன் பக்கம் சகுனியாயிரு. நான் பாண்டவர் பட்சமாக இருக்கிறேன். இருவரும் சேர்ந்து துரியன் குடியை கெடுப்போம். அப்படி என்று பகவான் கட்டளைக்கு இணங்கி சனி பகவானாகப்பட்டவன் சகுனியாக இருக்கிறேன். அன்பா, இப்படிதான் ஒவ்வொன்றிலையும் அவனை கீழே இறக்கிட்டே இருக்கிறேன். அவனை குழியில இறக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்படி இருந்தாலும் 18 நாள் சண்டை, 18 நாள் சண்டையிலே 17 நாள் சண்டை முடிவடைந்திருக்கிறது. 16 நாள் சண்டை முடிந்தது. 16 நாள் விடிந்தால் 17வது நாள் சண்டை. இருப்பது 4 பேர். யாரு? சகுனி, ஜல்லியன், துரியோதனன், கர்ணன். ஆமா, இப்படி 4 பேர் இருக்கிறோம். இந்த 4 பேர்த்தோட விடுவனா அவனை சுடுகாடு தூக்குற வரைக்கும் விட மாட்டா. நான் உன்னை தேடி வந்த காரணம் என்ன? உள்ளத்திலே உறவு. எப்படி? உதட்டிலே உறவு, பள்ளியிலே பகையோடு இருக்கிறேன். சீக்கிரம் கடற்பட்டை விட்டு நீ தாண்டவும். ஏன்? எல்லா மக்களும் நல்லாவே இருக்கிறார்கள். அவங்களுக்குலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சரி,
துரியோதனன் ஒண்டி ஒருவனே அவனை கொல்லாத நான் விட மாட்டேன்டா. நான் அவருக்கு சொல்ல மாட்டேன். சொன்ன ஒன்னு சொல்லி விடுவேன். சரி, நீ வந்த காரணம் என்ன? உன்னை அழைத்திருக்கிறான் மருமகன் துரியோதனன். அப்படி ஓடி போய் மாமன் ஜெகடி கூட்டி வான்னு உத்தரவு. சென்று பார்ப்போம். போலாம். என் மாமனுக்கு எப்படி சமாதானம் போட்டேன்? நான் நேரத்தே சொன்னேன். கீழே உட்கார்பட்ட உயர்மா வேணும். நான் என்ன சொன்னேன்? நேற்று சாயந்தரம் நான் என்ன சொன்னேன்? ஒரு கால் ஆணி இல்லை, சமாதானத்துக்கு ஒரு கால் ஆடுது. ஆச்சாரிட்டு கொண்டே கொடுத்து ஆணி அடிச்சிடுவான்னு சொன்னல. ஏன்டா ஒரு மகாராஜா கிட்ட நான் செய்யக்கூடிய வேலையை மந்திரியாக பண்ண நீ தான் நன்றாக கவனிக்க. அத்தா ஒரிஞ்சிட்டு உழுந்து போயிட்டேன். ஒரே சிம்மாதவானா நீ போய் செத்து போ. அடியேன் படிந்தேன் துரிய மன்னன். ஆகட்டும் ஆகட்டும் மாமா, உன்னை 4 ஆளுக்கு மேலாளா தூக்குறவனே நான் தான் விடு. 4 ஆளுக்கு மேலால தூக்குறியா? ஆமா. ஏன் மாமா? ஐத்தனா துரிய பூபா மாமா, கோயில இருக்கும் கல்ச்சலை எல்லாம் பிடிக்க எரிந்து விட்டு உங்களையே நான் குலதெய்வமாக விளங்கி வருகிறேன். என் மாமா இந்த சோதனை உன்னை ரதத்தில் அழைத்து செல்கிறேன். 18 நாள் மகாபாரத போர் துவக்கம் செய்து 16 நாள் சண்டையிலே என்னுடைய ஆனப்படை சேனைப்படை எல்லாம் மணியணியாக மடித்து கொண்டே இருப்பது. இருப்பது 4 பேர்கள். நான் இருப்பது 4 பேர். யார்? துரியன், கர்ணன், நீங்கள் ஜல்லியன், ஜெகனி. ஜல்லியன், ஜெகனி, இப்படி 4 பேர் தான் இருக்கிறேன். அண்ணன் தம்பிமார்கள் 99 பேர்களும் 98 பேர்களும் அடித்து விட்டார்கள். மண்ணோட மண்ணாக மறைந்து விட்டார்கள். இந்த 17ஆம் நாள் சண்டைக்கு நான் யாரை அனுப்புவது, என்ன செய்வது எனக்கு ஒன்றும் புலப்படவில்லை மாமா. இப்படி 4 பேர் மட்டும் இல்லாத இன்னும் 2 பேர் இருந்தாங்க. திருவன் அஸ்வத்தாமன் என்று இருவரும் எனக்கு சண்டையே வேண்டாம் என்று அப்படி வடகாட்சி சென்று விட்டார்கள். ஆனால் 4 பேர் தான் இருக்கிறோம். 4 பேர்கள். விடிந்தால் 17ஆவது நாள் சண்டை. இந்த யுத்தத்திற்கு யாருக்கு சேனாதிபட்டம் கொடுப்பது, யார் போனாலும் என் கடை ஜெயம் பெற்று வரும் என்று ஒன்றும் புலப்படவில்லை. ஒன்றும் புலப்படாமல் இருக்கிறாய் துரியோதனா. கலங்க வேண்டாம் துரியோதனா, கலங்க வேண்டாம். உனக்கு நண்பனாகவும் உனக்கு ஒரு அண்ணனாகவும் அங்கு தேசாதிபதி மாவீரன் கர்ணன் இருக்கிறான். மாவீரன் கர்ணன். மாமா, இது எனக்கு தெரியாமல் போய் விட்டதே. கொடைவல்லல் கொடைவல்லல் வல்லல் பரம்பரையிலே பிறந்தவன் குடைவல்லன் கர்ணன் அங்கு தேசத்தை ஆண்டு வருகிறாரே. எனக்கு பெண் கேட்டு அண்ணவனுக்கு திருமணம் செய்தனே. அண்ணவனுக்கு நாடு நகரம் எல்லாம் கொடுத்து நன்றாக ஒரு நாட்டையே நான் பட்டம் சொல்லி வைத்து எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான்? அவன் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போகும். அப்படி என்று இருக்கிறான் கர்ணன். ஆமா, உனக்கு ஒரு உயிர் கவசம் போலவன். அவன் இருக்கும் வரை நீ கவலை வேண்டாம். ஏனென்றால் அங்க வேண்டாம், அழுது வேண்டாம், யாரும் தஞ்சம் என்று போக வேண்டாம். அவனிடத்திலே அஸ்வசேனா என்று சொல்லக்கூடிய நாகாஸ்திர கணை ஒன்று இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1 குடம் பால் முதல் 1000 குடம் பால் வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறான் கர்ணன். ஆமா, ஒரு கடையை விட்டால் போதும் பாண்டவர் படையை அப்படியே அழித்து விடும், கூண்டோடு அழித்து விடும். ஆமா, தங்களுடைய வார்த்தை மிகவும் வைக்கிறேன். அதனால இன்றைக்கு நான் மன்னனாகப்பட்ட அங்கு தேசத்தை ஆண்டு வருகிற கர்ணன் போவதைக்கு சேனாதிபட்டம் கொடு, வெற்றி உன்னத கடையாகட்டும், வேகமுடனே அந்த பாண்டவர்களை மடித்து விடுவார் என்று சொல்கிறாய். ஆமா, மாமன் என்றால் மாமன் தாண்டா. இதோடையா உடம்போல இன்னும் நான் எங்கேயோ கொண்டுட்டு போறேன் தெரியாதுனா. எங்க சிம்மாதனத்துல அமர வச்சு நான் அழகு பாக்குறேன். என் மாமனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை ஒரு நான் இல்லை.
மாமா துரியோதனா கடவுளே நீங்கதான், கண்கண்ட தெய்வமே நீங்கதான். உங்கள் காலுக்கடியே நான் ஒரு மணிமகனை தாங்கி மன்னனா இருந்தாலும் ஒரு புழுவாகவே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய யோசனைக்கு மறுவார்த்தை எப்பொழுதும் நான் பேச மாட்டேன். உன்னை கீழே கூட கொண்டு அதனால அப்படி நான் போவதாக இருந்தால், கர்ணனை பார்க்க போவதாக இருந்தால் என் தேவியாகப்பட்டவள் பாசத்த குடியால் பான்மதி பெருந்துருவாள். அழைத்த இடத்துல விடைபெற்று பிறகு நான் என் அண்ணனை சந்திக்க வேண்டும். சென்று வா, சென்று வா, சென்று வா.
செத்து போயிட்டானே. ஆமா குட்டிக்காரனா ஆனா கூப்பிடுறாரு. அண்ணா பாமாளி வேற செத்து போயிட்டானே. ஏதோ காஜி கீது வச்சுக்கிறானே, செக் பண்ணிட்டு பாரு. நவரு 50 ரூபா வச்சுக்கிறான் தாயேலி. ஏப்பா தோடு இங்கே தங்கத்துல போட்டுக்கிட்டு இருப்பான இருக்குது. இது கட்ட இது 5 ரூபாய்க்கு போக வந்து அது வை. அதை நீ வச்சுக்க. இந்த இதையும் வை. ஏதோ கோட்டிருக்காவும். இப்ப கோமாளி செத்து போயிட்டான். மாலை வாங்க கூட காய்ச்சல் இல்ல தாயேலிக்கிட்ட. காய்ச்சி 1 ரூபா வச்சுக்கிறியா? சரி வேண்டாம். இப்ப நானே அவங்க பொண்டாட்டிக்கிட்டு போறேன். நீ யாருக்கிட்ட போற? அவங்க தங்கச்சி கிட்ட போறேன். சின்ன மாமியா நல்லா இருப்பாங்க. அப்ப பொட்டிக்கார நீ எங்க போற? கொழுந்தாட்டு போறமா. கொழுந்தியாகிட்ட போற? சரி போவோமா? லேட்டாவது தாயேலி நாரி பேர் போறான். ஆமா பண்ணுங்க. ஏதோ ஏதோ பாவம் செத்து போயிட்டான். இஎம்ஐ சடங்கு செஞ்சு விடுவோமே. அடிப்பா நீ. பாக்கெட்ல இருந்த காய்ச்சி 50 ரூபா எடுத்துக்கிட்டு செத்து போன மாலை பாரு சாட்டேன். அது எச்சி துப்பி ஓட்டா கொஞ்சம் எடுத்து நெத்தில ஓட்டாலப்பா. சரி விடுனா. யாருக்கு போற? பொண்டாட்டி வாடாவே வா பேட்டி உன்ன போ கருப்பா. அவன் தான் உன் கொழுந்தியாட்ட போறானோ. யார் அவனா? அந்த குண்டை. ஏன்னா நீயும் மண்டம் பேசுறிய. எதுக்கு போறோம்? எதுக்கு? உங்க பொண்டாட்டி இங்க செத்து போயிட்ட. உங்க பொண்டாட்டி நியூஸ் தெரியுமா? கலப்பட்டியில் செத்ததாங்க நீ சொல்ல போறீங்க. அங்க போய் நாங்க செய்தி சொல்ல போறோம். சொல்ல வேணாம். சரி என்னத்துக்கு கீழே விழுந்த? ஒரு குதிரையோட பிள்ளை வந்தால. ஆமா பிள்ளை கரக்காரன்னு சுத்துறா நான் சுத்துவேன். ஐக்கந்து விட்டு போயிட்டேன். இப்ப என்னத்துக்கு வேச்சாலிக்கிறது நீல மண்ணா தோடிச்சிட்டு இருக்கிற? போய் பிள்ளை வாக்கி சொல்லி பார்க்கலாம். அடிச்சுட்டா? சரி அப்ப கொடுத்தா கூட ஆளுங்க பூரா தோட்டி மகன் செத்து போயிட்டாங்க கூட வச்சனம்டா. அது என்ன சொல்ல சிக்கன் வந்து லாபம். போன மத்திரம் இருந்தாலும் கொடுக்குற வரைக்கும் ஒரு பிள்ளை வந்தாலும் ஆமா நல்லா கலரா நெட்டா வயர் 7 அடியில அந்த பிள்ளை அப்பா அவங்க வீட்டுக்காரனா? பிள்ளை யாரா இருப்பா? பிள்ளையா? பிள்ளை எங்களுக்கு தானா? உங்க பிள்ளையா? மச்சான் மச்சானா? மாமா அது எங்களுக்கு இல்ல. நல்லா இருக்கு அண்ணா. அண்ணனா? தம்பி எங்களுக்கு தான். மச்சான் மாமா ஒக்கால ஓலி அடிச்சுனா தலை அப்படியே அந்தானே போயிட்டா. ஏப்பா பிள்ளை எங்களுக்கு நான் மாமாங்கிறோம். பிள்ளை எங்களுக்கு இல்லன்னா என்ன தம்பிங்கிற என்ன காரணம்? பட்ட பிள்ளைங்க யார் வீட்டுல இருந்தாலும் சரி, வயசு கொத்த பிள்ளைங்க யார் வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்க பூரா எனக்கு மாமாச்சனை மாமனார் மாமியா. அப்படியே சொல்றேன். ஆமா இப்ப பிடிக்கிற மாதிரி உங்க பெரியப்பூட்ல ஒரு பிள்ளைக்குது. ஆமா உங்க பெரியப்பூனும் பெரியமாலும் என்ன ஆகுது? பெரிய மாமனாரு பெரிய மாமியா. பெரிய மாமியா ஏப்பா உங்க சித்தம்புட்ல ஒரு பிள்ளைக்குது சினேகா. அவங்க சித்தப்படும் சின்ன மாலை என்ன ஆகுது? சின்ன மாமியா சின்ன மாமனாரு. சரி விடு. உங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்குது. அது என்ன பேருப்பா? கவிதா. கவிதா யாரு? கவிதா உங்க வீட்டுல உங்க அப்பனும் உங்க அம்மால என்ன ஆகுது? சொந்த அத்தை சொந்த தாய் மாமா. அந்த பிள்ளை எங்க ஊர்ல இருக்கிற வரையிலும் தங்கச்சி. ஆமா நான் தாலி கட்டி விட்டுனா பொண்டாட்டி பெரிய பிள்ளை பிள்ளை இருக்கிற பெரிய பிள்ளை பிள்ளை அதை நான் கட்டிக்கிட்டுனா. ஓ அப்படி வர மாமனார் மாமியா தான் இல்லையா?
அதுதான் அப்படி சொல்றேன். உங்க அம்மாவோட ஒரு அண்ணனோ தம்பியோ பிறந்தா ஆமாவுது. அதே ஒரு தங்கச்சியோ அக்காவோ பிறந்தா ஆமா சித்தம் பெரியமா ஆகுது. ஆமா சின்னமா சித்தி ஆகுது. அதனால நீ சொல்ற ஆமா சரி அவங்களும் அதே வாரத்துல தான் பிறக்கிறாங்க, இவங்களும் அதே தான் எல்லாம் ஒரே வார்த்தை கொளுத்து முறை போய் பிள்ளை வர சொல்லு. என்ன இது புதிய சரணா